கிருஷ்ணகிரி பாராளுமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் ஜேபி என்கிற ஜெயபிரகாஷுக்கு ஆதரவு திரட்டி அதிமுகவின் நட்சத்திர பேச்சாளர் நிர்மலா பெரியசாமி ஓசூரில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். கடந்த 2019ஆம் ஆண்டு ஏமாற்றியது போல தற்பொழுதும் ஏமாற்ற திமுகவும் காங்கிரசும் முயற்சி செய்கின்றன. மக்கள் இதை நிச்சயம் ஏற்க மாட்டார்கள் என்று நிர்மலா பெரியசாமி தேர்தல் பிரச்சாரத்தில் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மக்களவைத் தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் ஜேபி என்கின்ற ஜெயபிரகாஷுக்கு ஆதரித்து அக்கட்சியின் நட்சத்திர பேச்சாளர் நிர்மலா பெரியசாமி ஜூஜுவாடி, கோவிந்தாகிராரம், ஓசூர் மாநகராட்சி, ராம்நகர், முனீஸ்வர் நகர் ஆகிய பகுதிகளில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்பொழுது அவர் தெரிவித்தது, அவர் கடந்த 2019ஆம் ஆண்டு நடந்த தேர்தல் காங்கிரஸ் கட்சி திமுகவுடன் சேர்ந்து ஏழை குடும்பங்களுக்கு மாதம் ரூபாய் 6000 வழங்குவோம், 100 நாள் வேலையை 150 நாட்களாக மாற்றுவோம், உயர்கல்வி பயிலும் மாணவர்களின் கல்வி கடனை முழுமையாக ரத்து செய்வோம் என வாக்குறுதி கொடுத்தார்கள். தற்பொழுது 2024 தேர்தல் வந்துவிட்டது, ஒரு வாக்குறுதியும் நிறைவேற்றவில்லை. அதேபோன்று தற்போதைய தேர்தலில் காங்கிரசும் திமுகவும் கொடுக்கின்ற ஒரு வாக்குறுதியும் நிறைவேற்ற முடியாது. திமுக தலைவர் மு க ஸ்டாலின் இந்த தேர்தலில் 1 லிட்டர் பெட்ரோல் 75 ரூபாய், பெண்கள் பயன்படுத்தும் சிலிண்டர் 500 ரூபாய்க்கும் கொடுப்பேன் என கூறுகிறார். இது எல்லாம் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் வருகிறது. அதை ஸ்டாலின் எவ்வாறு குறைக்க முடியும்? வாஜ்பாய் தலைமையில் 6 ஆண்டுகளும் தற்பொழுது பாஜக 10 ஆண்டுகளும் என 16 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்துள்ளது. கச்சத்தீவு பற்றி அவர்கள் குரல் கொடுக்கவில்லை. தமிழக மீனவர்கள் கைது செய்யப்பட்ட பொழுது பேசவில்லை. தேர்தல் வந்தவுடன் மீனவர்களின் வாக்குகளை பெற பாஜக கச்சத்தீவு விஷயத்தை கையில் எடுத்து கபடி நாடகம் ஆடுகிறது. எம்ஜிஆர், ஜெயலலிதா பெயரை பயன்படுத்தி அவர்கள் வாக்குகளை பெற மேடையில் பேசுகிறார்கள். அதேபோன்று கச்சத்தீவையும் கையில் எடுத்துள்ளனர். மீனவ மக்களுக்கு உணர்வுபூர்வமாக உதவ வேண்டுமென முடிவெடுத்து அதற்கான நடவடிக்கைகளை எடுத்தவர் ஜெயலலிதா. காரணம், கச்சத்தீவை மீட்க வேண்டுமென ஆட்சியில் இல்லாத பொழுது நீதிமன்றத்தை நாடினார். பின்பு அந்த வழக்கை வருவாய்த்துறையிடம் இணைந்து அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென முயற்சி செய்தார். திமுக தலைவர்கள் கருணாநிதியோ ஸ்டாலினோ எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. காவிரி நதிநீர் பிரச்சனையில் மத்திய அரசு ஆட்சி தமிழகத்திற்கு உறுதுணையாக இல்லையா? ஆனால் நீதிமன்றத்திற்கு சென்று காவிரி ஆணையம் அமைக்க நீதிமன்றம் உத்தரவை பெற்று கொடுத்தவர் ஜெயலலிதா. அந்த அடிப்படையில் தான் கச்சத்தீவுக்கும் நீதிமன்றத்தை நாடினார். ஆனால் திமுகவோ காங்கிரஸோ பாஜகவோ எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. வரலாறு தெரியாத ஸ்டாலினுக்கு எந்த ஒரு வரலாறும் தெரியாது. மற்றவர்கள் எழுதி கொடுப்பதை அப்படியே பேசிக் கொண்டிருக்கிறார். ஸ்டாலின் சுய புத்தியில் பேசுவதில்லை. ஆனால் பழனிசாமி சுய சிந்தனையுடன் பேசுபவர். வரலாறு எங்களுக்கு தெரியும். அவ்வாறு வரலாற்றை மாற்ற முயற்சி செய்தால் நிச்சயம் ஸ்டாலின் தான் ஏமாறுவார். விளையாட்டுத்துறை அமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் அவரது தந்தை விளையாட்டு பையனுக்கு சரியான துறை கொடுத்திருக்கிறது. எடப்பாடி பழனிசாமியின் அரசியல் அனுபவம் கூட அவரது வயதில்லை. மிகவும் கேவலமாக பேசி வருகிறார். சிறிய பையன், வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளவு கேவலமாக பேசுகிறார். உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர் என்ற பொறுப்பை மறந்தாராம், தாழ்ந்து பேசுகிறார். வாரிசு அரசியல் மக்களாட்சிக்கு எதிரானது. தலைமுறையாக வாரிசு அரசியலை புகுத்தி வருகிறார்கள். அந்த வாரிசு அரசியலை புகுத்துபவர்கள் மக்களை தேர்தல் நேரத்தில் மட்டுமே வந்து சந்திப்பார்கள். தேர்தல் முடிந்தவுடன் காணாமல் போய்விடுவார். அதுபோன்று காங்கிரஸ் திமுக கூட்டணி சார்பில் இங்கு போட்டியிடும் கோபிநாத் 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்து மக்களை சந்திக்கவே இல்லை என்று கூறுகிறார்கள். அதேபோன்று அண்ணாமலை என்னும் பையனும் உதயநிதியை விட மிகவும் மோசம். வர விளையாட்டு பசங்களின் கூடாரமாக மாறியுள்ளது என அதிமுக வேட்பாளர் ஜேபி என்கின்ற ஜெயபிரகாஷுக்கு வாக்கு சேகரித்த போது திருமதி நிர்மலா பெரியசாமி அவர்கள் பிரச்சார கூட்டத்தில் தெரிவித்தார். இந்த நிகழ்வின் போது 1வது வார்டு 2வது வார்டு கவுன்சிலர்கள் ஸ்ரீதர், அசோகா, சென்னகிருஷ்ண நாடார், முன்னாள் கவுன்சிலர் இந்நாள் பொறுப்பாளர் நந்தகுமார், பேகைப்பள்ளி பஞ்சாயத்து தலைவர் அருண்குமார், வார்டு கவுன்சிலர் முரளி, தண்ணீர் லாரி அசோசியேஷன் தலைவர் சீனிவாச ரெட்டி உள்ளிட்ட இந்நாள் முன்னாள் நகர ஒன்றிய பொறுப்பாளர்கள் என பலர் கலந்து கொண்டார்கள். செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன்.